ஹாய். பசங்களுக்கு போன வாரமே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனக்கு இன்னையிலேருந்து ஸ்டார்ட்டு. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா முட்டை ஆம்லேட் பண்ணிவிட்டு ப்ரெட் டோஸ்ட் பண்ணி கொடுத்துட்டேங்க. கூடவே ஆப்பிளும் கட் பண்ணி வச்சுட்டேன். சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க அவங்க. பசங்க கிளம்புன பிறகு ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்து உக்காந்தாங்க சோஃபாவில். ஆனால் டைம் போனதே தெரில. அப்படியே 7:30 ஆகிடுச்சு. எப்போதுமே பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணும் போதே அரிசி அலம்பி வச்சுருவேன் நான் அடுப்பில். அரிசியை அலம்பியிருக்கேன், ஆனால் ஸ்டவ்வில் வைக்கிறதுக்கு மறந்துட்டேன் நான். 7:30க்கு மேலே தான் அரிசியை குக் பண்ண ஆரம்பித்தேன் நான். நல்ல வேலை ப்ரௌன் ரைஸ் நைட்டே ஊற வச்சதால் சீக்கிரமாக குக் ஆகிடுது. ப்ரௌன் ரைஸ் அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு பண்ணிவிட்டு நான் கிளம்பிட்டேங்க ஸ்கூலுக்கு. இன்றைக்கி நான் வந்து செலரி ஜூஸ் குடிச்சிட்டு தான் கிளம்புனேன். மத்தியானம் என்னோடய லஞ்ச் பார்த்திங்கன்னா அவகோடோ சாண்ட்விச் எடுத்துகிட்டு போயிட்டேன் நான். சாயந்தரம் வந்தோடனே டின்னருக்கு பசங்க சப்பாத்தி குருமா தான் கேட்டாங்க. சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஃப்ளாரில் பண்ணுது. குருமா 2 விதமாக பண்ணுவேங்க. அதில் ஒன்று தேங்காய் அரைச்சி விடுவேன், இன்னொன்றில் தேங்காய் அரைச்சி விட மாட்டேன். இன்றைக்கி நான் தேங்காய் விடலை நான். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் அரைச்சி விடாத குருமா தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி காலையிலேருந்து சொதப்பல் தான். காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு, ஆனால் ஸ்கூலுக்கு பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் லேட்டாக போனேன் நான். எனக்கே வந்து உள்ளே நுழையும் போது ஒரு மாதிரி இருந்தது. என்னடா ஃபஸ்ட்டே 1 நிமிஷம் லேட்டாக போகிறோம்